அசோக் லேலண்டில் பார்த்தீங்க அப்படின்னா புதியதாக ஒரு படாதோஸ் பைக்கில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உண்மைதாங்க, புதுசாக வந்த வண்டி தான் இது. இங்கே பாருங்கள், பேர் கூட பிக்கஸ்ட் i6 அப்படின்னு மாற்றிருக்காங்க பாருங்கள். ஸோ i3, i4, i5 அது மாதிரி i5ல எக்ஸல் இந்த மாதிரி பல மாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா படாதோஸில் இருக்குது. இப்போ புதியதாக பார்த்தீங்க அப்படின்னா i6 அப்படிங்கிற மாடலையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பைக்கில் நீங்கள் 5 விதமான கலர் ஆப்ஷன்லையும் கூட எடுத்துக்கலாம். இந்த i6 எடுக்கிறனால என்னால் அட்வான்டேஜஸ் இருக்குது, இந்த i6ல என்னால் மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட எக்ஷோரூம் விலை அப்படிங்கிறது 10,99,000 எக்ஷோரூம் விலையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட ஆன் ரோட் காஸ்ட்லாம் எவ்வளவு என்னன்ற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குன் அசோக் லேலண்ட். அவங்க தான் நமக்கு இந்த வெஹிக்கிள் ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். நீங்கள் தஞ்சாவூர் இல்லை திருச்சி இதை சுற்றி உள்ள பகுதிகளில் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய குன் அசோக் லேலண்ட் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி ஷோரூமை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோ அப்படி என்ன ப்ரோ இந்த வண்டியில் புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. அதை ஃபஸ்ட்டே நான் வந்து ரிவீல் பண்ணிடுறேன் என்னென்ன விஷயங்களை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம i5 எக்ஸல் அப்படிங்கிற மாடல் வந்து பார்த்துருப்போம். எக்ஸல்ன்றனால தொட்டி சைஸ் வந்து 10.8 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு தொட்டியாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க மாடல்லாம் 9.8 அடி நீளம் இருக்கக்கூடிய தொட்டியாக இருந்ததை இதை ஒரு அடி சேர்த்து 10.8 அடி நீளம் இருக்கக்கூடிய தொட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இதோட தொட்டி சைஸ் 10.8 அடி பார்த்தீங்க அப்படின்னா நீளம் இருக்கக்கூடிய தொட்டியாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதை விட முக்கியமாக இதோட பேலோடும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ஜஸ்ட் ஒரு வாக் அரவுண்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோட கேபின் வந்து பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் படாதோஸில் இருக்கக்கூடிய சேம் கேபின் தான். நீங்கள் i3 பார்த்தாலும் சரி, i4 பார்த்தாலும் சரி, i5 பார்த்தாலும் சரி, அதே கேபின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்கி ஷேப்பில் இருக்கக்கூடிய டிஆர்எல்லாக இருக்கட்டும், இந்த இடத்துல ஃபைபரில் இருக்கக்கூடிய பம்பர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃபாக் லாம்ப் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த இடம் பார்க்கலாம், ஃபைபர் தான். இதை நீங்கள் வந்து எல்லோவில் வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டி எடுத்ததுக்கப்புறம் எல்லோவில் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் அசோக் லேலண்ட் அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. அசோக் லேலண்டோட லோகோ வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வைப்பர் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஸோ 2 வைப்பர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த வைப்பருக்கான நாசிலும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வைடரான விண்ட்ஷீல்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே சைட் ப்ரொஃபைல்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு i6க்கான ஒரு பேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேபி அந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே i6க்கான பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவலி அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கேபினெல்லாம் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நீங்கள் i3, i4, i5 எது பார்த்துருந்தாலும் சேம் அதே படாதோஸோட கேபின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பைக்கிலோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 5325 mm, வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2740 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த வீல் சைஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ வீல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 215/75 இருக்கக்கூடிய 15 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 லீஃப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஆன்டி ரோல் பார் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியர் சஸ்பென்ஷன் வந்தீங்க அப்படின்னா செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. 8 லீஃப் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம மித்த மாடல்களில் பார்க்குற மாதிரி சைடில் வந்து இந்த கிராஷ் பாராக இருக்கட்டும், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டராக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும். இதோட தொட்டி சைஸ் விஷயத்துக்கு வருவோம். தொட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10.8 அடி பார்த்தீங்க அப்படின்னா நீளம் இருக்கிற வகையிலையும் 5.9 அடி அகலம் இருக்கிற வகையில் வந்து தொட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 1.7 அடி பார்த்தீங்க அப்படின்னா உயரம் இருக்கிற வகையில் இந்த தொட்டியை பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதோட பேலோட் பார்த்தீங்க அப்படின்னா 2355 வருது. இதே சிபிசி அதாவது சேஸ் எடுத்து நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2567 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா பேலோட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சேஸ் எடுத்து பில்ட் பண்ணும்போது ஏன் கூட கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எப்படியுமே இந்த தொட்டி வந்து ஒரு 200-250 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் ஆகும். ஸோ நீங்கள் மேலே பில்ட் பண்ணும்போது அதை சேர்த்து வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த பைக்கோட GVW பார்த்தீங்க அப்படின்னா 4100ங்க. ஸோ 4100 GVW இருக்கிற வகையில் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதிகமான எடையை வந்து கேரி பண்ணக்கூடிய நபராக இருக்கீங்க, அதிக எடை ஏற்றக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பைக்கிலுக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ அதை நான் இன்ஜின் பேசும்போது அதை உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்படியே ரியர் ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் அந்த ஹாலோஜன் ஹெட்லைட்ஸாக இருக்கட்டும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிராஷ் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சென்சார்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த அசோக் லேலண்ட் எழுதியிருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம i3,
ஆரம்பத்திலே சொன்னதான் எல்லாமே காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தாச்சு, தொட்டி சைஸு பேலோடு எல்லாமே வந்து சொல்லிட்டேன். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் AdBlue அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அசோக் லேலண்ட் வெஹிக்கிளில் பார்க்குற மாதிரி தான். AdBlue இல்லாதனால அதுவுமே ஒரு பெனிஃபிட் தான். நீங்கள் AdBlue கவனித்து ஓட்டணுங்கிற அவசியம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 50 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கிற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே கேபினுக்குள்ளே போவோம். ஸோ நம்ம அப்படியே கேபினுக்குள்ளே வருவோம். ஒரு எஸ்யூவியில் ஏறி உட்கார்ற மாதிரி தான் இருக்குது இதில் உட்கார்றதுக்கு. ஸோ இதோட GVWலாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதோட இந்த வெஹிக்கிளில் வந்து ஏசிங்கிறது மேண்டட்ரியாக வரக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட கேபின் வந்து கம்ப்ளீட்லி ஏசி கேபினாக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதேமாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் வைக்கிறதுக்கான ஒரு சிங்கிள் டின் மியூசிக் சிஸ்டம் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் நாப் வந்து டேஷ் மவுண்டடாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டேஷ்போர்டில் எந்த சேஞ்சுமே கிடையாது. நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எழுதியிருக்கிறத வந்து பார்க்கலாம். i5 XL அப்படின்னு எழுதியிருக்கிறத வந்து இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பேப்பரில் தான் ஸ்பெக்கை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ தவிர வண்டியில் எந்த ஒரு சேஞ்சுமே வந்து பண்ணல. i5 XLல என்ன இருக்குதோ அதே வண்டி தான் இந்த வண்டி. ஸோ பேலோட மட்டும் கொஞ்சம் அதிகமாக்கி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். பேலோட அதிகமாக்கி கொடுத்துருக்காங்க, அதனால் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் அதையுமே இவங்க வந்து பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை நான் இன்ஜின் பற்றி பேசும்போது சொல்கிறேன். டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து பார்க்கலாம். டோர்ஸில் பார்த்தீங்கன்னா பாட்டில் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோரில் வந்து ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 க்ளோ பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ மேலே இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து இருக்குது. கீழே இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்டேரிங்காக தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் வந்து பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லுவேன். சீட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்டர் மேபி கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா லாங் ரைட்ஸ் வந்து போகிறவங்களா தான் மேக்ஸிமம் வந்து இருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஹெட் ரெஸ்டர் வந்து இல்லை. ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2+1 சீட்டாக தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. 2 பேர் இந்த சீட்டில் வந்து உட்காரலாம். அதேமாதிரி டிரைவர் ஒரு ஆள் சேர்ந்து 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து உட்காந்து ட்ராவல் பண்ணவும் முடியும். ஸோ இதுதான் டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரீஜனுக்கான பட்டனு, பார்க்கிங்கான பட்டன் மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கிடையாது. எல்லாமே நம்ம i5 XLல வந்து பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலை, இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டபுள் கீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக அந்த மகேந்திரா கார்ஸில் இருக்கிற கீ மாதிரி தான் இது பார்க்குறதுக்கு வந்து இருக்குது. லாக், அன்லாக்கு, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்ஜின் ஸ்பெக் விஷயத்துக்கு வருவோம். இது ஒரு 1.5 லிட்டர் 1500 cc கொண்ட டீசல் இன்ஜின், டர்போ டீசல் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் இயங்கக்கூடிய இன்ஜின் தான். 3 சிலிண்டர் இன்ஜினாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி AdBlue இந்த வெஹிக்கிள் வந்து கிடையாது. இதோட அதிகபட்சமான பவர் பார்த்தீங்க அப்படின்னா 80 ஹார்ஸ் பவரும் 190 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த 80 ஹார்ஸ் பவர், இந்த 190 Nm ஆஃப் டார்க்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தோஸ்தாக இருக்கட்டும், படா தோஸ்தாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்க்கக்கூடிய சேம் ஸ்பெக் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேலோடு கெப்பாசிட்டி இவங்க அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் போது அட்லீஸ்ட் இன்ஜினோட டார்க்காவது ஒரு 210 இல்லை 215 Nm ஆஃப் டார்க் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த இழுவை திறன் வந்து பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் அதை அவங்க இந்த வெஹிக்கிளில் இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை. மேபி அடுத்தடுத்த அப்டேட்டில் டார்க் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இதில் ஏற்றக்கூடிய பேலோடுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். i5 XL போகலாமா இல்லை i6 போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன் பேப்பர் இவங்க குடிக்கக்கூடிய பேப்பரில் மட்டும்தான் இதோட பேலோடுங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். மித்தப்படி பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நான் இதோட ஆன்ரோட் காஸ்ட் விஷயத்துக்கு வரேன். ஆக்சுவலாக எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதோட ஆன்ரோட் காஸ்ட் எவ்வளவுன்றது. ஸோ நீங்கள் வந்து இதில் 3 டைப் ஆஃப் பாடி வந்து இருக்குது. நீங்கள் கேபின் ஒன்லி சேஸாகவும் வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா HST பாடியாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா FST பாடியாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ FST போகிறீங்கன்னும் போது 11,73,000 ஆன்ரோட் விலை அப்படிங்கிறது வரும். கேபின் ஒன்லி சேஸ் போகிறீங்கன்னா 11,55,000 வரும். இதே HST போகிறீங்க அப்படின்னும் போது, HSTங்கிறது பாடி இவ்வளோ தூரத்துக்கு பெருசாக இருக்கும், நீங்கள் இமேஜஸில் வந்து பார்க்கலாம். ஸோ அது போகிறீங்கன்னும் போது 11,99 வர வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஷோரூம் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10,99,000 எக்ஷோரூம் விலையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நான் சொன்ன ஆன்ரோட் காஸ்ட் எல்லாமே நீங்கள் இப்போ வந்து டிஸ்பிளேல பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்ரோட் காஸ்ட் எல்லாமே குவார்டர் டேக்ஸ் தான். ஸோ பேலோட பொறுத்த வரைக்கும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இந்த வெஹிக்கிள் வந்து குவார்டர் டேக்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மைலேஜ் எவ்வளவு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். ஸோ இவங்க வெப்சைட்டில் போட்டிருக்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15.5 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைலேஜ் ரீதியாகவும் சரி, ரிலையபிளான ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான், அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இதில் ஏற்றக்கூடிய பேலோடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து
பவர் டார்க் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். பவர் கொடுக்க முடியாது, ஏன்னா எப்படி பார்த்தாலும் 80 தான் உங்களை லாக் பண்ண போகிறீங்க. டார்க் வந்து ஒரு 210 215 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி எல்லோரும் கேட்கக்கூடியது, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 1000 கிலோ ஏற்றலாம் அப்படின்னா நம்ம 2000 கிலோ வந்து ஏற்றுவோம். அப்படி இருக்க சூழலில் இவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கிறதே ஒரு 2300 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஒரு 5000 வரைக்கும் ஏற்றலாமான்னு கேட்டால் அது மாதிரி இந்த வண்டியை பொறுத்தவரை ரிஸ்க் எடுக்காதீங்க. யூஸ்வலாக இருக்கக்கூடிய பேலோடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டியோட லைஃப்பும் இன்னும் அதிகமாகவே வரும். i5 XL யாருக்கானது, i6 யாருக்கானது, i5 XLக்கும் i6க்கும் விலை வித்தியாசம் எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். i5 XL பார்த்தீங்க அப்படின்னா 3490 GBW தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வெஹிக்கிளை நான் ஏசியாக கூட உங்களால் வாங்க முடியும். ஆனால் i6ஐ ஏசியில் மட்டும்தான் வாங்க முடியும். நீங்கள் நான் ஏசியாக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் i5 XLை நான் ஏசியாக வாங்கினீங்க அப்படின்னா 70,000 ரூபா வரைக்கும் ஆன் ரோட்டில் விலை வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் ஏசியில் வாங்கினீங்க அப்படின்னா i6க்கும் i5 XLக்கும் வெறும் 5000 ரூபா தான் விலைங்கிறது அதிகமாக வரும். நீங்கள் பேலோடு கம்மியாக கேரி பண்ணுவீங்க, ஆனால் தொட்டி பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா i5 XLை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை பேலோடு எனக்கு அதிகமாக கேரி பண்ணுவீங்க அப்படின்னா i6ஐ ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். வேரண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் படாதோஸில் கிடைக்கக்கூடிய வேரண்டி வந்து கிடைக்குது. ஸோ 5 வருஷம் அல்லது 2 லட்சம் கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வேரண்டின்றது இந்த வெஹிக்கிளுக்கு கிடைக்குது. அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் நம்பகத்தன்மையான ஒரு இன்ஜின் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் ஆஸ் யூஷுவல் கமர்ஷியல் வெஹிக்கிளில் சொல்லக்கூடியது தான். நீங்கள் இந்த வெஹிக்கிள் வாங்கலான்னு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஜஸ்ட் இந்த ஸ்பெக்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் பாருங்கள். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபர்கள், ஒரு i5 XL பயன்படுத்தக்கூடிய நபர்கள், i3 XL பயன்படுத்தக்கூடிய நபர்கள், அவங்கள்ட்ட இந்த வெஹிக்கிளை பற்றி நீங்கள் கேட்டு இன்னும் தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வெஹிக்கிளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.